இயேசு சபையின் சார்பாக இந்த விழுப்புரத்தில் நடைபெற்ற புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு ஏற்படுகின்ற பல்வேறு இன்னல்கள் பிரச்சனைகளை குறித்து ஒரு கருத்தை ஒரு விழிப்புணர்வை உண்டாக்குகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நான் பயன்படுத்திக் கொண்டேன். அதற்கு காரணம் தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு வேலைக்கு சென்று மானத்தோடு சுயமரியாதையோடு தன்மானத்தோடு உழைத்து சம்பாதித்து பொருளீட்டி தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணி வெளிநாடுகளுக்கு வேலைக்கு அவர்கள் பயணிக்கின்ற போது குறிப்பாக இந்த விசா ப்ராசஸ் என்று சொல்கின்ற அந்த தனியார் ஏஜென்சிகள் அப்பாவி தமிழ்நாட்டு மக்களிடம் லட்சக்கணக்கான ரூபாய்களை கொண்டு மோசடி செய்வது, ஏமாற்றுவது, சரியான வேலையை ஏற்பாடு செய்து தராமல் சென்று அவர்கள் அங்கேயே பல மாதங்கள் வேலை இல்லாமல் காத்திருந்து உணவுக்கு வழி இல்லாமல் உறங்குவதற்கு அறை இல்லாமல் நடுவீதிகளிலே மக்கள் பிரிகின்ற காட்சிகள் எல்லாம் வேதனைக்குரிய ஒரு விடயங்கள். அதுபோன்ற ஏஜென்சிகளை இனங்கண்டு தமிழ்நாட்டில் அவர்களுக்கு மிக மிக கடுமையான நடவடிக்கையை மாண்பது தமிழக முதலமைச்சர் அவர்கள் எடுக்க வேண்டும். வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கென்று உருவாக்கப்பட்ட தமிழ்நாட்டு அரசின் நல வாரியத்தில் இங்கே இந்த அரங்கிலே அமர்ந்திருக்கின்ற இது போன்ற சாதாரண படிப்பறி இல்லாத ஏழை எளிய கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை போன்ற திண்டுக்கல் பல்வேறு பின்தங்கிய மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் பல்லாயிரக்கணக்கிலே தினந்தோறும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணம் ஏமாந்துவிட்டு அவர்களது ஏஜென்சியிடம் சென்று கொடுத்த பணத்தை கேட்கின்ற போது அந்த ஏஜென்சியில் இருக்கிறவர்கள் குண்டர்களை ரவுடிகளை பயன்படுத்தி இவர்களை மிரட்டுவதும் இவர்கள் தங்களை மிரட்டினார்கள் என்று உண்மைக்கு மாறான பொய்யான புகார்களை தந்து உள்ளூர் காவல் நிலைய அதிகாரிகளிடம் செல்வாக்கு பெற்ற ஏஜென்சிகள் இவர்கள் மீதே வழக்கை போட்டு இவர்களையே திருப்பும் கைது செய்து சிறைக்கு அடைக்கிற அனுபவங்கள் எல்லாம் இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் தமிழக அரசு கனிவோடு பரிசீலித்து இதுபோன்று பாதிக்கப்படுகின்ற மக்கள் பக்கம் நிற்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன். அதே மாதிரி மெடிக்கல் ஃபிட்னஸ் என்று அந்தந்த நாட்டினுடைய அரசுகளும் தமிழ்நாட்டிற்கென்று சில ஏஜென்சிகளை தந்திருக்கிறார்கள். அதில் கேரளாவைச் சேர்ந்த ஒரு ஏஜென்சி திருச்சியில் இருக்கிறது. அந்த ஏஜென்சிக்கு வேலையே அப்பாவி வெளிநாட்டுக்கு போகின்ற பொதுமக்கள் இளைஞர்களுடைய அவருடைய ஒட்டுமொத்த ஊதியத்தையுமே வெளிநாட்டுக்கு போய் அவ்வளோ சம்பாதிப்போற ஒரு 5 வருஷம் 3 வருஷம் அதையே சுரண்டுகிற மிகப்பெரிய ஒரு மோசடியில் ஈடுபடுறாங்க. 99.9% ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் தருவதில்லை. நுரையீரல் தொற்று இருக்குது, நுரையீரலில் சளி இருக்குது, இருமல் இருக்குது, ஆஸ்மா இருக்குது என்று சர்டிஃபிகேட் கொடுத்து அவர் அன்ஃபிட் பண்ணிடுறாரு. அதுக்கு பிறகு பண்ணிவிட்டு அடுத்த நிமிஷம் வெளியில் வந்து அந்த நிறுவனத்துக்கான ஏஜென்சி இருப்பான். அவன் நீங்கள் 50,000 கொடுங்க, 77 கொடுங்க, 1 லட்சம் கொடுங்க, திருப்பி நாங்கள் ஒரு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் தரேன்னு சொல்லி பேரமிஷன் வாங்கி அப்படிலாம் ஒவ்வொருவரும் நீங்கள் வெளிநாட்டுக்கு போக முடியும். ஏற்கனவே பல போலி ஏஜென்சிகள் ஏமாற்றி வேலை இல்லாமல், உணவு இல்லாமல், உடை இல்லாமல், தங்கறதுக்கு இடம் இல்லாமல் தவிக்கிற ஒரு சூழல். அதுக்கு போகும்போது அதுக்கு பணம் கட்டி அண்டா விற்று, குண்டானை விற்று, பொருசை விற்று, தாலியை விற்று, மூக்குத்தி விற்று, வீட்டில் இருக்கிற ஆட்டை விற்று, மாட்டை விற்று, டயர் வண்டியை விற்றுலாம் விவசாயிகள் இன்றைக்கி வெளிநாட்டுக்கு போகிறான். அப்போ இப்போ வறுமை காரணமாக அங்கே போய் வெளிநாட்டில் சம்பாரித்து அப்பாவை காப்பாற்றலாம், அம்மாவை காப்பாற்றலாம், கட்டிய மனைவியை காப்பாற்றலாம், பெண் பிள்ளைகள் இருந்தால் சம்பாரித்து அதை ஒருத்தருக்கு கௌரவமாக திருமணம் நடத்தி வைக்கலான்ற ஒரு கனவுகளோடு போகிறாங்க. ஆனால் பல இடங்களில் இது மட்டும் மோசடி நடக்குது. அந்த மோசடி ஏஜென்சிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். குறிப்பாக இந்த மெடிக்கல் ஃபிட்னஸில் திருச்சியில் மிகப்பெரிய அதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று மாவட்ட ஆட்சித்தலைவரும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அதனால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் என்கிற பெயர்லேயே இந்த போலி ஏஜென்சிகளையும் மிக மிக கடுமையான நடவடிக்கை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும். ரெண்டாவது, அங்கே இறந்து போனாங்கன்னா அந்த உடலை எடுத்து வரதில் இருக்கிற பிரச்சனை, விமான நிலையத்தில் கிளியரன்ஸுக்கான பிரச்சனை, லஞ்ச லாவணியெல்லாம் இருக்குது. இதையும் எல்லாம் நம்முடைய வெளிநாடு வாழ் நலவாரிய அதிகாரிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதற்கான மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் இதை கவனித்துக் கொண்டு இதற்கான சிறப்பு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இங்கே இந்த இயேசு சபையின் சார்பாக வைக்கப்பட்டிருக்கிற 5 கோரிக்கைகளையும் நான் வழிமொழிகிறேன். கண்டிப்பாக இந்த 5 கோரிக்கைகளையும் வெளிநாடு சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதலமைச்சருக்கும் சம்பந்தப்பட்ட வெளிநாடு வாழ்த்துறை அமைச்சருடைய கவனத்திற்கும் நான் எடுத்துச் செல்ல இருக்கிறேன் என்பதை நல்ல செய்தியாக இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே போன்று உங்களுக்கு தெரியும், இந்த கனிம கொள்ளைகள் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று கொண்டு வருவது. அதுபோன்று புதுக்கோட்டையில் இந்த கனிம கொள்ளைக்கு எதிராக போராடிய
ஒரு ஜூஃபர் அலி என்ற ஒரு இஸ்லாமிய ஒரு இளைஞன், அவர் மிக நேர்மையான ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர். அவரை அநியாயமாக அந்த மணல் கொள்ளையர்கள், கனிம வள கொள்ளையர்கள் லாரி ஏற்றி கொண்டிருக்காங்க. இன்னைக்கு லாரி ஏற்றி கொண்ட ஒருவர், அவரோடு இருந்த 2 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்தி வருகிறது. லாரியை ஓட்டுறவன் குற்றவாளி இல்லை, அம்பு எய்தவன் யார்? இவன் நமக்கு ரொம்ப இடமா இருக்கிறான், கனிம கொள்ளையை அடிக்க முடியல, அதனால் இவனை காலி பண்ணுங்கன்னு சொல்லி உத்தரவிட்ட ஒரு மிகப்பெரிய மாபியா கும்பல் யாரு, அதனுடைய முதலாளி யாரு என்பதை கண்டுபிடித்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை கொலை வழக்கிலே கைது செய்து குற்றத்தடுப்பு சட்டத்திலே சிறையில் அடைத்து அவர்கள் சிறையிலே வைத்து அந்த வழக்கை மிக விரைவாக 5 நாட்களாக நடத்தி அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை பெற்றுத்தரணும். இது என்னுடைய வேண்டுகோள். காரணம், இப்போ நம்முடைய முதலமைச்சர், நான் தான் தெரியும், பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு தெரியும், நான் முதலமைச்சரை சந்தித்து டிஜிபியை சந்தித்து இந்த பாலியல் வல்லுவர் 3 வயசு 5 வயசு 6 வயசு குழந்தைய இந்த காம பேய்கள் இந்த மாதிரி பயன்படுத்தி கொலை செய்கிறாங்க, கற்பழிக்கிறாங்க, அவர்களுக்கு உச்சபட்ச தூக்கு தண்டனை தரணும், அதுக்கான சட்டங்கள் வேண்டும் அப்படின்னு நான் தான் ஒற்றையாளாக நின்று போராடணும். அந்த சம்பவம் நடந்ததுலேருந்து உங்களுக்கெல்லாம் தெரியும், டிஜிபி ஆஃபீஸை போய் சந்தித்து இப்படி ஒரு சட்டம் நிறைவேற்றணும், காவல்துறை கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும், வெயில் விடக்கூடாதுன்னு சொன்னேன். அது மாதிரி வழக்கறிஞர் பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சேன். தயவு செய்து இது போன்ற குற்றவாளிகளுக்கு வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகி அவர்கள் பிணை போடாதீங்க அப்படின்னு. இப்போ நான் கொண்டு வந்த ஒரு சட்ட திருத்தம் அல்லது சட்ட திருத்தத்துக்கான ஒரு ஆலோசனை அடிப்படையில் சட்டமன்றத்தில் நான் வலியுறுத்தி பேசிய அடிப்படையில் தான் இந்த 4 நாள் நடைபெற்ற இந்த கூட்டத்தொடரிலேயே இந்த போல தொடர் பாலியல் குற்றவாளிகளுக்கு அவர்கள் மரணம் அடைகின்ற வரையில் ஆயுள் தண்டனை. ஏற்கனவே ஒரு முறை பாலியல் குற்றச்சாட்டில் ஈடுபட்டு திரும்பவும் பல முறை அந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளாகிறான்னா அவனுக்கு தூக்கு தண்டனை என்கிற மிக கடுமையான சட்ட திருத்தம் வருவதற்கு வேல்முருகன் ஆகிய நான் சட்டமன்றத்தில் எடுத்து வைத்து என்னுடைய கருத்துக்களும் உள்துறை செயலாளர், சட்டத்துறை செயலாளர், தமிழ்நாடு காவல்துறை டிஜிபி போன்ற உயரதிகாரிகளை முதலமைச்சரில் சந்தித்து நான் முன்வைத்த அந்த கோரிக்கை தான் இன்றைக்கு சட்டமாயிருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி நிறைய இடங்களில் விஓ அசிஸ்டண்ட்டு, தாசில்தார், ஆர்ஐ இவங்கெல்லாம் மணல் மாபியாக்களால், கனிம கொள்ளையர்களால், கிரனைட் கொள்ளையர்களால் இன்றைக்கு கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதனால் இதுபோன்று கொலை செய்யப்படுகின்றவர்களை குற்றம் சுமத்தப்பட்டு நிரூபிக்கப்படுகின்ற அந்த குற்றவாளிகளுக்கு இது போன்ற கடுமையான சட்டம் ஏற்றணும். அப்போ தான் நீங்கள் ஜீவர் பாய் என்று சொல்லக்கூடிய நம்முடைய புதுக்கோட்டையை சேர்ந்த அவருடைய ஆத்மா சாந்தியடையும். அவர் ஒரு உண்மையான நேர்மையான சுற்றுச்சூழல் ஆர்வலர். அதை கண்டித்து அனைத்து உண்மையான குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும். உச்சபட்ச தண்டனையை தமிழ்நாடு அரசு தர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு எங்கள் கட்சியுடைய மாநில நிர்வாகிகளில் ஒருவரும் முன்னணி தலைவர்களும் ஒருவரும் பச்சை தமிழகம் என்கிற ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பினுடைய நிறுவனருமான திரு சுபை உதயகுமாரன் அவர்கள் புதுக்கோட்டையிலே தற்போது அவருடைய தலைமையில் அந்த மாபெரும் ஒரு போராட்டம், எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் நியாசு மற்றும் அங்கே இருக்கிற தம்பி நம்முடைய முருகானந்தம், ராஜா போன்ற தம்பிமார்கள் இன்றைக்கி அங்கே ஆயிரக்கணக்கினை பொதுமக்களை திரண்டி தற்போது நேரடியாக கூட நான் இப்போது தொலைக்காட்சியை பார்த்தேன். அது நேரடியாக தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது எதற்காக நடைபெறுகிறது என்று சொன்னால், எப்படி இந்த பாலியல் குற்றவாளிக்கு கடுமையான சட்டம் ஏற்றப்பட்டு தண்டிக்கப்பட்டதோ அதுபோன்று கனிம கொள்ளையர்களுக்கும் இந்த கஞ்சா, அபின்னு, சாராயம் எங்கே பார்த்தாலும் இந்த போதை வாஸ்துகள் எங்கே பார்த்தாலும் கிடைக்குது. அதனால் பல பள்ளி மாணவர்கள் 8வது படிக்கிற பையன், 10வது படிக்கிற பையன், கல்லூரி படிக்கிற பையன், ஐடி படிக்கிறவன், பாலிடெக்னிக் படிக்கிறவன், ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் இன்றைக்கு இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாகி தான் என்னதான் செய்யணும் என்பதை அவர்கள் நினைவிலிருந்து அவர்கள் செய்யக்கூடிய காலகட்டத்தில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து இன்னைக்கு கடலூர் மாவட்டத்தில் என் கட்சிக்காரர் ஒருவர் கடந்த மாதம் கொலை செய்யப்பட்டார். கடந்த வாரம் நெய்வேலியில் ஒருவர் கொலை செய்யப்பட்டார். நேற்றுக்கு என் தொகுதியில் ஒருவர் கொலை செய்யப்பட்டார். இப்போ இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை, எங்கே காரணம் அப்படின்னு நாங்கள் வேர்களை ஆய்வு செய்கின்ற போது எல்லாமே இந்த போதை வாஸ்துகள் தான். இது தாராளமாக கிடைக்குது. அதனால் நம்முடைய ஜோன் ஐஜி அவர்கள் மிக நேர்மையான நல்ல எலண்டோ ஆஃபீஸர், கண்டிப்பாக அவர் இதையெல்லாம் ஒடுக்கணும், இரும்புக்காரன் ஒடுக்கணும். அதனால் கஞ்சா எல்லா குற்றங்களுக்கும், பாலியல் குற்றம், மணல் குற்றம், இந்த லாரி ஏற்றி பண்ணுறது, கொலை பண்ணுறது, டீச்சரை வகுப்பறையில் குத்துறது, ஆத்தியாரை குத்துறது, இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் அப்பாவை பண்ணுறது, அம்மாவை பண்ணுறது, சரக்கு வாங்குறது, காசு தம்பனா கழுவி போட்டு பண்ணுறது, அடித்து பண்ணுறது, இதற்கெல்லாம் மனிதன் சுயநினைவை இழக்கக்கூடிய இந்த கஞ்சா போதை வாசிகள் தண்ணி தான். அதனால் இதை அனைத்தும் தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதலமைச்சர் கட்டுப்படுத்த வேண்டும். உடனடியாக போர்க்கால அடிப்படையிலே இரும்புக்கரம் கொண்டு இதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறை உயரதிகாரிகளுக்கும் தெரிவிக்கிறேன். இப்போ எங்களுடைய மாவட்டத்துக்கு கூட புது எஸ்பி வந்திருக்கார். நம்ம பழைய எஸ்பி விழுப்புரம் தான். அவருக்கு கடலூர் விழுப்புரத்தை பற்றி நல்லா தெரியும். ஆனால் அவர் பொறுப்பெடுத்த இந்த ஒரு வாரத்திலேருந்து தொடர்ச்சியாக அவர் 20 பக்கம் போகாமல் ரவுண்ட்ஸ் போகிறாரு, நிறைய பேரை கைது பண்ணுறாரு. ஆனாலும் கூட எப்படி தெரியல விட்டுட்டு தான் இருக்கிறாங்க.
நாளுக்கு நாள் கொலையும் சம்பவங்களும் அதிகரித்து கொண்டே இருக்குது. கண்டிப்பாக இதெல்லாம் போர்க்கால அடிப்படையில் நம்முடைய ஐஜி, இந்த ஏரியாவுடைய ஜோனுடைய டிஐஜி, எஸ்பிஸ் உயரதிகாரிகள் கண்டிப்பாக இதெல்லாம் அரசுக்கும் காவல்துறை ஊழியர்களுக்கும் வேண்டுகோள். பெரியார் சீமான் பார்த்தீங்கன்னா ஒரு தவறான தொடர்ந்து விமர்சனம் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு கட்சி தலைவராக எப்படி பார்க்குறீங்க அவருடைய விமர்சனம்? இல்லை, அதாவது அந்த பெரியாரை குறித்த அந்த விமர்சனத்தை வைத்து அது இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பேசுபொருளாக மாறுவதை காட்டிலும் நான் சொல்கிறேன், இந்த மனித சமூகத்திற்கான, இந்த மக்களுக்கான, தமிழ் சமூகத்தின் வாழ்வதற்கான பல்வேறு பிரச்சனைகள் அதில் நாம் கவனம் செலுத்தினால் நாட்டுக்கு நல்லது, நாட்டு மக்களுக்கு இந்த பெரியார் இதை வச்சு இப்போ திமுக இல்லை, அதில் தான் குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்து ஃபர்தராக என்கொயரி போயிட்டு இருக்கு. அடுத்த நாளே அவனை அரெஸ்ட் பண்ணி சிறைப்படுத்தாச்சு. குண்டாஸ் போடணும்னு சொல்லி குண்டாஸ் போட்டாச்சு. பாத்திரங்களை வழிக்கு வச்சாச்சு. அதுக்கு பிறகு மேலே இப்போ உங்களுக்கு சட்டத்தையே கொண்டு வந்தாச்சு. கண்டிப்பாக அது சிசிடிவி காட்சி இருக்குது, ஃபுட்டேஜ் இருக்குது. கண்டிப்பாக அவருக்கு உச்சபட்ச தண்டனை தான் அவருக்கு கிடைக்கும். அது ஒரு நல்ல ஒரு எதிர்கட்சி தலைவருடைய ஒரு நல்ல ஆலோசனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கொள்ளக்கூடியவர் தான் நம்முடைய மாநில நிதியமைச்சர் அப்படி எடுத்துக்கொள்வார் என்று அவர் அவர் ஸ்லாங் உங்களுக்கு தெரியும், திருநெல்வேலி ஸ்லாங் என்ன கூட தெரியுது. என் தம்பிம்பாரு, என் புள்ளம்பாரு அப்படி ஒரு பேசக்கூடிய அது என்ன சொல்லுவாங்க டங் ஸ்லிப் அப்படிங்கிற போல ஒரு வாய்த்தவர் அந்த ஒரு வார்த்தையாக தான் இருக்கிற ஒரு யோக்கியப்படிய ஒரு கொலை குற்றவாளி, நிகரான கொடுமையான பாலியல் குற்றவாளி. ஏற்கனவே அவன் மேலே கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட வழக்கு இருக்கு. அவனை போய் தம்பின்னு அழைக்கணுன்ற நோக்கத்தோடு அவன் அழைக்கணும். வயது பெரியவர் டங் ஸ்லிப் அப்படின்றத நான் சார் ஐஐடி இயக்குனர் அந்த கோமியம் குறித்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அது எப்படி சார் பார்க்குறீங்க? ஐஐடி இயக்குனர் காமகோடி பார்த்தீங்கன்னா கோமியம் குடிக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அவர் சார்ந்திருக்கிற RSS இயக்கம் அல்லது அவர் ஆதரிக்கின்ற ஆளுமைகள் எல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் மாட்டு சாணையங்களையும் சாப்பிட்டு தற்போது உயிர் வாழ்கிறார்கள். அதற்கு ஒரு முன்னோடியாக தமிழர்களையும் அப்படி குடித்து நீங்கள் உயிர் வாழுங்கள் என்று சொல்ல வருகிறார். இது ஒரு கல்வியாளருக்கு அணுகல்ல. அது இந்தியாவிலேயே புகழ்பெற்ற ஐஐடியுடைய உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இப்படி அறிவியலுக்கு புறம்பான ஒரு கருத்தை சொல்வதை நான் மிக வலிமையாக கண்டிக்கிறேன். மின்கட்டண உயர்வு ஏழை எளிய மக்களை பாதிக்கக்கூடிய ஒன்று. தமிழ்நாடு அரசு கட்டணத்தை உயர்த்தக்கூடாது, திரும்ப பெற வேண்டும் என்பதுதான். சார் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. NLC சொல்வதற்காக 7 கோடி மக்களை ஆளாக தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு அரசியல் கட்சிகள் அமைப்பு இயக்கங்களை அனைத்தையும் அணிதிரட்டி போராடி வருகிறேன். தற்போது கூட NLCயில் வானராயபுரம் என்கிற ஒரு இயற்கை கொஞ்சம் ஒரு கிராமம், சுமார் 8000 மக்கள் தொகை வாழ்கிற அந்த கிராமத்தில் இன்றைக்கு 15 ஆண்டுகளுக்கு முன்பு நோட்டீஸ் சர்வீஸ் செய்யப்பட்ட குடும்பத் தலைவர்களுக்கு மட்டும் எழுதி தருவோம் என்றும், அதற்கு பிறகு திருமணமான கணவன் மனைவி பிள்ளைகளோடு வாழ்கின்ற குடும்பத்தாரர்களுக்கு நிவாரணம் தரமாட்டோம் என்று சொல்கிறார்கள். இது ஏற்புடையதல்ல. அதனால் அந்த வானராயபுரம் பஞ்சாயத்துக்கு உட்பட்டு அந்த மக்களுடைய நியாயமான கோரிக்கைகளை NLC நிர்வாகம் பரிசீலிக்க வேண்டும். அவர்களுக்கு உரிய இணைப்பிடும் குடும்பத்தாராகவும் அவர்களுக்கு கருத்தில் கண்டு நஞ்சை புஞ்சை அதுக்கெல்லாம் கரெக்டாக இன்னைக்கு 1 கோடி 2 கோடி மற்ற மாநிலங்களில் தராங்க. ஆனால் இங்கே ரொம்ப அடிமாட்டு விலைக்கு ஏழை மக்களுடைய விவசாய நிலங்களை கொடுக்குற அந்த NLC நிர்வாகமே கண்டிப்பாக NLC இனியும் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு தான் கடலூர் மாவட்ட மக்கள் வந்திருக்காங்க. நாங்கள் 1 சென்ட் நிலத்தை கூட தரமாட்டோம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதிகார வர்க்கம், ஒன்றிய அரசு, மாநில அரசுகளும் இன்னைக்கு NLCயும் அதுபோன்று பரந்தூர் மக்கள் தொடர்ந்து போராடுறாங்க. இன்னைக்கு யாரோனா அவருக்கு ஆதரவாக தெரிவிக்கிறாங்க. ஆனால் போராட்ட களத்துக்கு 5000 போலீஸை மீறி, 6 எஸ்பியினுடைய தடையை மீறி, 2 ஐஜி 4 டிஐஜியுடைய தடையை மீறி போராட்ட களத்துக்கே சென்று போராடியவர்களுக்கு ஆதரவாக நின்று தொடர்ந்து இன்றைய வரைக்கும் 10க்கும் மேற்பட்ட முறை தமிழக சட்டமன்றத்தில் கவனஈர்ப்பு ஒத்தி தீர்மானங்கள் கொண்டு வந்து பேச வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பரந்தூருக்காகவும் அதானி துறைமுகத்துக்கு எதிராகவும் நம்முடைய அனல் மின் நிலையத்திற்கு எதிராகவும் பேசி வருகிறேன் நான். அதனால் இந்த மக்கள் எதிர்க்கின்ற அந்த எந்த திட்டங்களையும், அது NLC-ஆக இருக்கலாம், பரந்தூராக இருக்கலாம், டங்ஸ்டனாக இருக்கலாம், அதே மாதிரி IDL என்று சொல்லக்கூடிய கனிம வள திட்டம் நீங்கள் கன்னியாகுமரியில் அறிவிப்பு செய்திருப்பதாக இருக்கலாம், எதையும் மக்களுடைய ஒப்புதலின்றி, இந்த மாவட்டத்து மக்களுடைய ஒப்புதலின்றி ஒரே ஒரு சுரங்க திட்டங்களை கூட தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த தமிழக அரசு அனுமதிக்கக்கூடாது என்பதை ஆணித்தரமாக நான் பதிவு செய்கிறேன்.
இதை சட்டமன்றத்திலும் ஆணித்தரமாக நான் பதிவு செய்து இருக்கிறேன். என்ன பெரிய ராஜதந்திரம்? இந்திரா காந்தியுடைய ராஜதந்திரம் என்ன ராஜதந்திரம் சொல்லுங்க. இப்போ செல்வப்பிறந்தது அது என்ன ராஜதந்திரம்? அந்த ராஜதந்திரத்தோட விட்டு கொடுத்ததால ஏன்னா தமிழ்நாட்டு மீனவர்கள் கடலில் காற்று வீசும் போது கடலில் போய் என்ன அணைக்கிட்டே நிறுத்த முடியும். போகிறவனை 8 பேர் வச்சு அடிக்கிறான், ராடாலாம் ஒழிக்கிறான். இது வரைக்கும் 400 மீனவர்களுக்கு மேலே சொட்டு கொண்டு இருக்கிறான். 800 மீனவர்கள் வரைக்கும் செத்துருக்காங்க. கடலில் மூழ்கி படகு விட்டு மோதி இன்னமும் கொண்டு போய் இன்னைக்கு 36 மீனவர்கள் பதிவு செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறான். நூற்றுக்கணக்கான படகுகள் அங்கே ஏலம் விடுறான். என்ன உங்கள் ராஜதந்திரம் என்ன செஞ்சது? மாண்புக்கு செல்வப்பிறந்த அருமை நண்பர் என்னுடைய சக சட்டப்பேரவை உறுப்பினர் தான் சொல்வாரா? அந்த இந்திராவினுடைய ராஜதந்திரம் எமது ஈழ மக்களையோ அல்லது என்னுடைய தமிழ்நாட்டு மீனவர்களையோ என்ன ராஜதந்திரத்தோடு காப்பாற்றியது என்பதை செல்வப்பெருந்தகை அவர் கொஞ்சம் விரிவான ஒரு அறிக்கையின் ஊடாக சொன்னார் என்று சொன்னால் அதை குறித்து நாம் வரவேற்கலாமா அல்லது நம்முடைய விமர்சனத்தை முன்வைக்கலாமா என்பதை குறித்து நான் கருத்து சொல்கிறேன். இன்று வரையில் திமுக கூட்டணியில் தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கிறது. நான் என் உரிமைக்காக குரல் கொடுப்பது என்பது வேறு. கூட்டணியை குறித்து எந்த ஒரு முடிவையும் நான் இப்போது அறிவிக்கலை. பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ சட்டமன்றத்தில் நான் வைத்த கோரிக்கை தடுப்பணைகள் இங்கே உளுந்தவண்ட உங்கள் விழுப்புரம் எல்லை இடதுரி மங்கலத்தை தொடங்கி கடலூர் முகத்து வர்ற கடற்கரை வரையிலும் நான் கேட்ட 4 தடுப்பணைகளை முதலமைச்சர் அவர்கள் கட்ட உத்தரவிட்டிருக்கிறார். அதுபோன்று தடுப்புச் சுவர்கள் இடதுரி மங்கலம், உளுந்தூர்பேட்டை, நம்முடைய காவனூர், பைத்தாம்பாடி, இதுபோன்று நம்முடைய பகண்டை, வேல்குமாரமங்கலம், கீழ்குமாரமங்கலம், பட்டாம்பாக்கம், நெல்லிக்குப்பம் போன்ற பகுதிகளில் ஏற்பட்ட அந்த பகுதிகளில் தடுப்பணைகள் கேட்டால் அதுக்கும் இன்னைக்கு உத்தரவிட்டிருக்கிறார். 16 கோடி ரூபாயில் இந்த மழை காலங்களில் புயல்களில் பாதிக்கப்பட்ட சாலைகளை நீங்கள் அமைச்சு தரணும்னு சொன்னால் அதற்கு இன்றைக்கு உத்தரவிட்டிருக்கிறார். இதையெல்லாம் இந்த நேரத்திலே முதலமைச்சர் அவர்கள் அறிவித்ததற்காக நான் என்னுடைய ஒடுங்கிற தென்னார்காடு மாவட்டத்தின் பத்திரிகையாளர்களோடாக நன்றி சொல்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் என் தொகுதிக்கென்று கலைக்கல்லூரி கேட்டால் இன்னும் கிடைக்கல. அதேமாதிரி என் தொகுதிக்கென்று வேளாண்மை கல்லூரி கேட்டால் கிடைக்கல. இதை எப்படியாவது என்னுடைய காலத்தில் பெற்று வர வேண்டும். உங்களுக்கு எல்லாம் மூத்த பத்திரிகை நம்மளுக்கு தெரியும். தமிழ்நாட்டிலே இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் பொறியியல் கல்லூரி அண்ணா பல்கலைக்கழகம் இருக்குதுன்னா அதற்கான ஆலோசனை சொல்லி தனிநபர் மசோதா கொண்டு வந்து முதல் கல்லூரியை தலைவர் கலைஞர் அவர்களை அழைத்து வந்து பண்ருட்டியில் தொடங்கி வைத்தவர் வேல்முருகன். அதே மாதிரி அன்றைக்கி டாக்டர் அன்புமணி அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து கையொப்பமிட்டு அனுமதி தருகின்ற இடத்தில் இருந்தால் அன்றைக்கு நான் தான் சொன்னேன், மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வர வேண்டும் என்று ஆலோசனை என்னால் முன்வைக்கப்பட்டது. கலைஞர் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டில் 36 அரசு மெடிக்கல் காலேஜ் இருக்குன்னா அதற்கு பிள்ளையார் சுழி போட்டவன் வேல்முருகன். அந்த அடிப்படையில் மணல் குவாரி அரசுரிமை ஆக்கியவன் வேல்முருகன். மழைநீர் சேகரிப்பு திட்டம் கொண்டு வந்தவன் வேல்முருகன். ஆக இப்படி என்னுடைய தனிநபர் மசோதா மூலம் என்னுடைய சட்ட வாதங்கள் மூலமாக தனிநபர் சட்ட திருத்தத்தின் மூலமாக இதையெல்லாம் நான் சாதித்திருக்கிறேன். அதே மாதிரி தளபதி அவர்கள் ஆட்சியிலும் நான் தனியாக அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் சட்டமன்றத்தில் என்னுடைய குரலை உயர்த்தி கேட்கிறேன். உங்களை போன்று மீடியா ஊடகங்களில் அது ஒரு விவாத பொருளாக மாற்றுகிறேன். இதான தவிர மக்களுக்கு நல்லது நடக்கணும், என்னுடைய தொகுதிக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் குரலை உயர்த்தி நான் பேசுகிறேன். அதற்கும் கூட்டணிக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. இது பாசிச பாரதிய ஜனதா அரசின் அடாவடி திட்டங்களுக்கும் சட்டங்களுக்கும். இன்னைக்கு பாருங்க, புதிய கல்விக் கொள்கை என்கிற குலக்கல்வி திட்டத்தை நடைமுறை தமிழ்நாடு அரசு படுத்த மாட்டேன் என்று அறிவித்ததற்காக ஒரே ஒரு பைசா கூட தரமாட்டேன் என்று இந்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அறிவித்திருப்பது நியாயமா? ₹1 29 பைசாவை எங்களுக்கு பிச்சை போட்டு மீதி நீங்கள் இன்னைக்கு 90% காசு நீங்கள் வீட்டுக்கு எடுத்து போறீங்க, ஒன்றிய அரசு எடுத்து போறீங்களே, இது நியாயமா? ஆக இதற்காக எங்கள் குரல் ஒலிக்கும். இன்னைக்கு மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற போடுகின்ற பாசிச பாரதிய ஜனதா என்கிற அந்த கூட்டணி இங்கே இன்னைக்கு பாருங்க, எடப்பாடி எப்படியாச்சும் கூட்டணிக்கு கொண்டு வரதுக்காக அவர் சொந்தம் பந்தம் நண்பர் டிரைவர் வேலைக்காரன் ஒரு வீடு விடாமல் நீங்கள் இன்னைக்கு இடி அனுப்புறீங்க, இன்கம் டேக்ஸ் அனுப்புறீங்க. நீங்கள் இதெல்லாம் எந்த விதத்து நியாயம்? சிபிஐ விசாரணைக்கு நீங்கள் கொரோனா வழக்கு சிபிஐ விசாரணைக்கு எடுத்துன்னு சொல்லி மிரட்டுறீங்க. இதுதான் ஒரு இந்தியா வாழ்கிற கட்சியோட லட்சணமா? இன்னைக்கு இத்தனை புயல் வந்துச்சு, தமிழ்நாடு அரசு கேட்ட 6000 கோடி ரூபாயில் வெறும் எவ்வளோ கொடுத்துருங்க? வெறும் 900 கோடி கொடுத்துருங்க. இந்த பிச்சை போடுறீங்களா எங்களுக்கு? அதான் முதலமைச்சர் இன்னைக்கு கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம் பாதிக்கப்பட்டவருக்கு குடும்பத்துக்கு 2000 ரூபா கொடுப்போன்னு அறிவிச்சாரு. ஆனால் முழுசா நீ கொடுக்க முடியல. என்னன்னு கேட்டால் அங்கேருந்து நிதி வரல. அதனால எங்கெங்க பாதிக்கப்பட்டதோ பிட்டு பிட்டா கொடுத்தாரு. அப்புறம் நான் மக்களை திரட்டி போராடி இன்னைக்கு என் தொகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாருக்கும் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி எல்லா எம்எல்ஏக்களும் இன்னமும் வாங்கி கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அரசாங்கம் கஜாவில் மணி இல்லை. அவர் சொன்ன மாதிரி நிதி மேலாண்மை இங்கே 9 லட்சம் கோடி கடன். அதிகாரப்பூர்வமாக போன கூட்டத்தொடரோட 8,32,000 கோடி தமிழ்நாடு அரசு கடன் இருக்கு. ஆக இந்த அரசு வெள்ளப்பு வருதா வந்தாலும் கிடையாது, தானே வந்தாலும் கிடையாது, நீங்கள் ஒக்கி புயல் வந்தாலும் கிடையாது, பெஞ்சு புயல் வந்தாலும் கிடையாது.
மழை வந்தாலும் கிடையாது, வெய்ய அடித்தாலும் கிடையாது. அப்படின்னா இங்கே நம்முடைய மக்களுடைய வரிப்பணத்தை மட்டும் தன் கஜானாவுக்கு திருப்பிக் கொள்கின்ற நரேந்திர மோடி, அமித்ஷா கும்பல்களும் நிர்மலா சீதாராமன்களும் தமிழ்நாட்டு மக்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் கொடுத்த பணம் என்ன? எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் நீங்கள் இன்றைக்கி ரயில்வே மேம்பாட்டத்திற்கு கொடுத்துருக்கீங்க? மெட்ரோ ரயிலுக்கு என்ன கொடுத்துருக்கிறீங்க? கல்விக்கு என்ன கொடுத்துருக்கிறீங்க? ஒன்றிய அரசுடைய திட்டங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த 14 ஆண்டுகள் நாட்டை ஆள்ற நரேந்திர மோடி ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 3வது முறை வந்துட்டாங்க. எத்தனை ஆயிரம் கோடி இது வரைக்கும் ஒதுக்கிறீங்க? மாநில அரசு கேட்ட தொகையை எவ்வளவு தந்துருக்கிறீங்க? இதையெல்லாம் தராத ஒரு மோசமான ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வருவதற்கு ஒரு அணியை கட்டமைப்பதற்கு முயற்சிக்கிறார். அந்த அணி வரக்கூடாது, அந்த அணியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் எங்களுக்கான ஒரு உரிமை போராட்டத்தை தான் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் நான் நடத்தி கொண்டிருக்கிறேனே தவிர கூட்டணிக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. அதுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. அப்படி ஏதாச்சும் மாற்றங்கள் இருந்தால் கண்டிப்பாக பொதுக்குழு கூட்டி என் ஊருக்கு பக்கத்து ஊரில் இருக்கிற என் ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்டத்தை சேர்ந்த என் பத்திரிகை உறவுகளுக்கு கண்டிப்பாக நான் சொல்றேன். திமுக செயல்பாடு எப்படி சார் இருக்கு? எங்க பார்த்தாலும் குறை எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்றாங்க. இல்ல அது நான் கரெக்ட். தமிழக முதல்வர் வந்து போதைக்கு போவதுன்னு சொல்றாரு. பல்வேறு குற்றச்சாட்டு. நீங்க சொல்ற அந்த கேள்வியில நியாயம் இருக்கிறது, உண்மை இருக்கிறது, நான் மறுக்கவில்லை. இருக்கிற நிதியை கொண்டு இருக்கிற என்ன சொல்லுவாங்க, ஆப்பைய பானையில் இருந்தால் தான் ஆப்பையில் வரும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி இருக்கிற தமிழ்நாட்டு அரசுடைய நிதி வருவாயை கொண்டு ரொம்ப கடினப்பட்டு தான் இன்றைக்கி இந்த அரசு நடத்திருக்காங்க. குறிப்பாக அரசு ஊழியர்களுக்கு, அதுவும் ஓய்வு பெற்ற ஓய்வூதியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டம் ஆட்சிக்கு வந்தால் தரும்னு அறிவித்தார். தர முடியல. அதே மாதிரி இன்றைக்கி எத்தனையோ இன்னைக்கு டிஆர்டி என்று சொல்லக்கூடிய ரூரல் டெவலப்மெண்ட் பணி செய்த அந்த ஊழியர்கள் பணிந்திர ஒப்பந்த பணியாகவே இருக்கிறாங்க. செவிலியர்கள் நிறைய பேர் ஒப்பந்த பணியாகவே இருக்கிறாங்க. ஆசிரியர்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் தேர்வு எழுதி அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்திருக்கிறாங்க. டாஸ்மாக் பணியாளர்கள் 26ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க 26,000 டாஸ்மாக் பணியாளர்கள் பேரணி நடக்குது. நானும் போய் அதில் கலந்து கொண்டு நான் வந்து கோரிக்கை பேரணி உரையாற்ற இருக்கிறேன். அவங்க பாருங்கள், எம்ஏ படித்தோம், எம்ஃபில் படித்தோம், பிஹெச்டி படித்தோம்னா சாராய விற்பனையாளராக இருக்கோம். எங்கள் கட்சியினுடைய கொள்கை இங்கே ஒரு சொட்டு மது இல்லாத ஒரு தமிழகம் இங்கே இருக்கணும். ஆனால் தமிழ்நாடு அரசு பூரண மதுவிலக்கை அமல்படுத்தணும். எல்லா கடைகளையும் மூடணும். அப்போ தான் நீங்கள் நான் சொன்ன இந்த கற்பழிப்பு, கொள்ளை, வழிபறி, இந்த திருட்டு, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு ஏற்படும். முதலமைச்சர் படிப்படியாக அதை திறந்து வேறு வழிகள், நான் சொல்கிற மாதிரி இந்த கனிம கொள்ளை இது யாரோ ஒரு தனிநபர் நடத்திட்டு இருக்கான் தமிழ்நாட்டில். இதுக்காக நான் ஜெயலலிதா போராடி சட்டம் கொண்டு வந்தேன். நான் கொண்டு வந்தனுடைய நோக்கம் அரசு நடத்துகிறோம். அரசு பொதுப்பணித்துறை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராம பஞ்சாயத்து, அல்லது பேரூராட்சி அல்லது நகராட்சி, இந்த பகுதி ப்ளஸ் ரெவன்யூ அதிகாரிகள் ப்ளஸ் சமூக ஆர்வலர்கள் கொண்ட ஒரு டீம். அவங்க இருந்து எந்த பொதுமக்கள் வேணும்னாலும் போய் சலான் போட்டு ஸ்லீப்பை கொடுத்தா அரசு குவாரிலிருந்து மணலை அந்த வண்டியில் நிரப்பணும். 2 யூனிட்னா 2 யூனிட், 3 யூனிட்னா 3 யூனிட். இங்கே இப்போ என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? ஒரு பிடி மண்ணை நீங்கள் பத்திரிகையாளவே நீங்கள் கையில் இருந்தீங்கன்னா கூட உங்கள் கையை வந்து பிடிச்சிருவோம். யார்? தனியார். அவனுக்கு இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தா? இன்னைக்கு பல மாவட்டத்தினுடைய வருவாய் அதிகாரிகளை கண்ட்ரோல் செய்கின்றவன் இந்த மணல் மாபியாக்களாக இருக்கான். அந்த மாபியாக்கள் தான் இன்னைக்கு ஒருத்தரை கொலை பண்ணிட்டாங்க புதுக்கோட்டையில். காரியை ஏற்றி கட்டி கேட்ட ஒரு சமூக ஆர்வலர். ஆக இதையெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் இரும்பு கரம் கொண்டு அடக்கணும். நான் கொண்டு வந்த இந்த சட்ட திருத்தம், சட்ட நோக்கம் பெருந்தன்மையோடு மாண்புமிகு முதலமைச்சர் மாநில ஜெயலலிதா அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அன்றைய நிதியமைச்சர் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி வேல்முருகன் அவர்களை நீங்கள் அந்த ஆலோசனையை தாருங்கள் என்ன வந்து சந்தித்து ஆலோசனை வாங்கினோம். அன்றைய கனிமவளத்துறை அமைச்சர் சேமா வேலுச்சாமி, நீங்கள் 26 கோடி வருமானம் வருவதற்கு ஆலோசனை சொல்கிறீங்களே வாங்கன்னு சொல்லி ஒரு மீட்டிங். அன்றைய ஃபைனான்ஸ் செக்ரட்டரி சந்தானம், இவங்க எல்லாம் வந்து என்ன சந்தித்து நீங்கள் சட்டமன்றத்தில் சொன்ன ஆலோசனை எங்களுக்கு வழங்குன்னு சொல்லி கேட்டு என்னால் முன்மொழியப்பட்டு கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டில் இனி மணல் குவாரிகளை அரசே நடத்தும் என்கிற வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பு. ஆனால் அறிவிப்பு அப்படி செஞ்சுட்டு ஆட்சி மாற இன்னைக்கு யாரோ சொல்கிறாங்க, யாரோ ரெட்டின்னு சொல்கிறாங்க, யாரோ தங்கன்றாங்க, ரத்தனன்றாங்க, வைரன்றாங்க. யார் இவங்களாம்? இவங்களுக்கும் கனிமத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கிறது? இதையெல்லாம் முறைப்படுத்த வேண்டும், மட்டுப்படுத்த வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும். அப்போதுதான் நாளைய சந்ததிகளுக்கு நாம் இயற்கை வளங்களை பாதுகாத்து அவர்கள் கரங்களிலே ஒப்படைத்து விட்டு செல்ல முடியும். இல்லை என்றால் இது சுடுகாடாக மாறும். இன்னைக்கு நீங்கள் ஆற்றை வந்து வெட்டி கொள்ளடிச்சிட்டே போனீங்கன்னா மலையை பூரா வெடிகுண்டு வச்சு தகர்த்து நீங்கள் கேரளாவுக்கு, ஆந்திராவுக்கும், கர்நாடகாவுக்கும் அனுப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி நாளைக்கு நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலை இயற்கை எண்ணெய் எப்படி நமக்கு மழை பொழிவு கிடைக்கும்? இதெல்லாம் இந்த மணல் மாபியாவில் ஈடுபடுகின்ற இந்த மனித மிருகங்கள் கொஞ்ச நாட்கள் உணரணும். நம்முடைய அரசு அதிகாரிகளும் இதை உணர்த்த வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளை முன்வைக்கிறேன். நான் மார்க் போடுறதுக்கு ஐயா